அண்மை செய்தி. திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் நடனமாடி ரீல்ஸ் போட்ட 3 பெண்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்தில் திரைப்பட பாடலுக்கு நடனமாடிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த பெண்கள் நடைபாதை படிகளில் நடனமாடிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு பிருந்தா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பிருந்தா, எந்த விதியை அவர்கள் மீறியிருக்கிறார்கள்? மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? ராதா, திருச்சி ரயில் நிலையத்தில் அனுமதியின்றி நடனமாடி ரீல்ஸ் போட்ட 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரின் மீது 2 பிரிவுகளின் கீழ் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம்ல திருச்சி கோட்டை ரயில் நிலையத்துல திரைப்பட பாடலுக்கு ஒரு மாடர்ன் உடையில நடனமாடியபடி 3 பெண்களுடைய வீடியோ என்பது சமூக வலைதளங்கள்ல பதிவிடப்பட்டிருந்தது. இந்த நடன வீடியோ பலராலும் பகிரப்பட்டு சமூக வலைதளங்கள்ல வைரலானது. தொடர்ந்து இது பேசு பொருளும் ஆனது. ஏனென்றால் ரயில்வே பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் அங்கு அனுமதியின்றி வீடியோ எடுப்பது, நடனமாடுவது, இது போன்ற செயல்களை செய்வது, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது என்பதெல்லாம் ரயில்வே விதிகளின்படி அதன் பாதுகாப்பை மீறியதற்கு சமம். அந்த வகையில விதிகளை மீறி இது போன்ற வீடியோ எடுத்தது யார் என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில இந்த கோட்டை ரயில் நிலையத்தினுடைய பலகை முன்பு நின்று நடனமாடியவர்கள் சரக்கு ரயில் அந்த பகுதியில நிற்கும் பொழுது நடைமேடையில் நின்று நடனமாடியும், மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்வே படிக்கட்டுகள்ல நடனமாடியும் வீடியோ போட்ட அந்த 3 பெண்களையும், அந்த வீடியோவை எடுத்த ஒரு ஆண் என 3 பெண்கள் உட்பட 4 பேர் மீது ரயில்வே காவல்துறையினர் 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா வழக்கு 145 மற்றும் 147வது பிரிவின் கீழே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது, தடையை மீறிய செயல்களில் ஈடுபடுவது என்பன உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த 4 பேரையும் திருச்சி ரயில்வே காவல்துறையினர் நேரில் வரவழைத்து அவர்களை கண்டித்து அனுப்பியிருக்காங்க. காரணம், இது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. உங்களை பார்த்து வேறு யாரும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இது ரயில்வே துறைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்தும். இங்கு வரக்கூடிய மக்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும் என்பதனால இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது என கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாம இது போன்ற செயல்கள்ல வேறு யாரும் ஈடுபட வேண்டாம் என ரயில்வே காவல்துறை தரப்பிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அபராதம் என்பது விதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தரப்புல நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதா, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியது உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இனி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிருந்தா.